மேலக்கோயில்குடியில் கிராமத்தில் மதுரை மேற்கு தொகுதியில் எங்களுக்கு பட்டா அன்பந்த பட்டா கொடுத்தாங்க. அந்த அன்பந்த பட்டாவை வாங்கி நாங்கள் வச்சிருந்து வீடு கட்டி வச்சிருக்கோம். அதில் 300 தடவை வந்து செய்யபாண்டி மச்சக்கிழமை செய்யபாண்டி எங்கள் வீட்டில் பூட்டை உடைத்து கதவை பிடிங்கிட்டு சிவபாண்டி தான் கதவை பிடிங்கிட்டு ஓடி தாமஞ்சாரத்தில் அள்ளிட்டு போயிட்டான். நாங்களும் போலீஸ் அதிகாரிகிட்ட சொல்லி நடவடிக்கை எடுக்கவில்லை. மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லிட்டு அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை. பல முறையும் சொல்லி நடவடிக்கை எடுக்க தாமதப்பட்ட எடுக்க மாட்டேன்ட்டாரு. வீட்டுல வேலி போட்டிருக்கிறாங்க. ஆக்கிரமம் போக முடியாது. கேட்டா நாங்க எங்க இடம் அப்படின்றாரு. அவர் வந்து அதிமுக நாங்க பேசி பார்த்துட்டோம். எங்களை அடிக்க வர்றது கண் தர கொடுத்து போயில உங்களுக்கு என்னடா அப்படின்றது. 2024 அந்த இடம் எங்களுக்குன்னு தான் சொல்லி கொடுத்து அளந்து விட்டு தருவை எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அங்க குடியிருந்து நாங்க வீடு சாமான் தான் அள்ளிட்டு போயிட்டான்ல. ஆமா தெரியும். அவை இடம்னு அள்ளிட்டு போய் ஆக்கிரமம் பண்ணிருக்கேன். அந்த ஆக்கிரமம் பண்ணாதான் எடுத்துட்டு போயிட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லியாச்சு. அவங்க கிட்ட கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க. வாரம் பண்றாங்க வர மாட்டேங்கிறாங்க. இல்லங்க, இப்போ உங்களுக்கு இடம் கொடுத்தாங்கல்ல, அந்த ஆர்டர் எப்ப கொடுத்தாங்க? 2024 கொடுத்து வீடு கட்டுறப்பெல்லாம் வந்தாங்களா? அதிகாரிகள் வந்து பார்த்தாங்களா? அதிகாரிகள் வந்து பார்த்துட்டாங்க. சரி, பார்த்து ரசெல்லாம் போட்டோம். நாங்க ரசு போட்டோம். பஞ்சாயத்து பள்ளம் ரசெல்லாம் போட்டாச்சு. வேலி போட்டது எப்ப போட்டாரு? வேலி போட்டது இப்பதான் போட்டிருக்காங்க. இப்ப ஒரு 10 நாளுக்கு. வேலி போடுறப்ப நீங்க இல்லையா? நாங்க இப்படி வெளியே வந்துடுறோம்ல போட்டுறாங்க. சரி. ஆமா. திடீர்னு போடுறதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க? ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க வீடு கட்டி 2 வருஷமா இருந்திருக்கீங்க. ஆமா. திடீர்னு வந்து ஒரு அதிமுக பிரமுகர் போறாருன்றீங்க. என்ன சொல்றாரு? எதனால திடீர்னு போட முடியும்? அடுத்த பண்றாரு. அவங்க வந்து ஆக்கிரமம் பண்றாருன்னா எப்படின்னு சார் பண்ணிருக்காங்க சார். அத பண்ணுனதை வந்து பட்டா கொடுத்தாரு கவர்மெண்ட். அந்த பட்டா கொடுத்ததை வந்து பழைய காலத்து பட்டா வச்சுக்கிட்டு எங்களுக்கு பட்டா கொடுத்துருக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஆள் பண்றாங்க. அவர்கிட்டையும் பட்டா இருக்கா? அவர்கிட்டையும் பட்டா கொடுத்துருக்காங்க. ஆமா. இப்ப நாங்க ஆக்கிரமம் நடத்தி கொடுத்தாருன்னு நாங்க குடி போடணும்னு கேக்குறோம். வேலியா போட்டு 10-15 நாள் ஆச்சு. நாங்க வாடகைக்கு இருக்கோம். அந்த போட்டாலும் நாங்க போக முடியும். நாங்க இப்படி வியாபாரத்துக்கு வந்துருமோம். வாடகைக்கு கல்ல மிட்டாய் இதுக்கு நாங்க செய்யறோம். இந்த 2 பேரும் இந்த எங்க வீட்டுக்கார மனம்பல சுதிலா சின்ன கண்ணு. நம்ம சொந்த ஊர் துவரிமான். நாங்க என்ன கேட்குறோம்னா எங்களுக்கு அந்த ஆக்கிரம வேலையை எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். வேலையை எடுத்து கொடுத்துட்டா நாங்கள் வாடகை போக முடியல. நாங்கள் 3500 3500 வாடகை கொடுக்குறோம் வீட்டுக்கு. நாங்கள் எங்கேருந்து கொடுக்குறோம்? பிச்சை எடுக்கிறேன் நான். ஆமாம் மிரட்டினேன். கூட்டு பள்ளி அந்த பள்ளி இங்கே வந்து நான் வெட்டி போடுவேன்டா. தமிழக அரசால் மாற்றுத்திறனாளிகளுக்கு 2024 மேற்கு தாலுகா மேலக்கோயில்குடியில் 27 பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்கப்பட்டது. அதில் சின்னக்கன் என்பவர் வீடு கட்டி வீட்டு வரி ரசீது போட்டு அங்கே குடியிருப்பவரை ஆக்கிரமிப்பாளர்கள் சிவபாண்டி அவர்கள் ஆக்கிரமிப்பு செய்து ஜாமான் எல்லா வீட்டில் இருக்க பொருளை எடுத்து வெளியே போட்டு காவல்துறை நாகமலை புதுக்கோட்டையிலும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. அதே மாதிரி அவர்கள் போலியா பட்டா தயார் பண்ணி அரசு கொடுத்த இடத்தையும் இன்னொரு போலி பட்டா தயார் பண்ணி கையில் வச்சுருக்காங்க. அரசு கொடுத்த பட்டாவில் வந்து தாசில்தார் கையெழுத்து, ஆர்ஐ விஓ கையெழுத்து, வரைபடம் உள்பட மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த போலி நபர் அவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காண்டி சிவபாண்டி என்பவர் அவரே ஒரு போலியாக ஒரு பட்டாவை தயார் பண்ணி ஜோதி பாலமுருகன் என்ற பெயரில் தயார் பண்ணி மோசடியாக பட்டாவின் தருவி மாற்றுத்திறனாளி இடத்தை பூரா ஆக்கிரமிப்புக்கு செய்வதற்கான முழு முயற்சி எடுக்கிறார். நாங்களும் வட்டாட்சியர், தாசில்தார், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட அனைவரிடம் புகார் கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. இப்பொழுது பார்வை மாற்றுத்திறனாளியான உள்ள அவருடைய இல்லத்திற்கே செல்ல முடியாத அளவுக்கு சுற்றி வேலி போட்டதால் நாங்கள் உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தலையிட்டு அந்த பார்வை மாற்றுத்திறனாளி இவருடைய இல்லத்திற்கு செல்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதற்காக எங்கள் சங்கத்தின் சார்பாக வந்து மனு கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய போலி பட்டா நகலும் எங்களுடைய அரசு கொடுத்த பட்டா நகலும் என்னுடைய கையில் இருக்குது. அதையும் தங்களிடம் காமிக்கிறேன். என் பேர் ஏ பாலமுருகன், மாவட்ட செயலாளர், தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம், மதுரை மாவட்டம்.